Good morning. I am your physics teacher, 7th standard physics. ஃபிசிக்ஸில் நம்ம மெஷர்மெண்ட் லெசன் பார்த்துருக்கோம், ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் லெசன் வந்து பார்த்துருக்கோம். அதன் கண்டினியூட்டியாக ஹீட் அண்ட் டெம்பரேச்சர் லெசன் பார்க்கலாம். ஹீட்னா என்ன, டெம்பரேச்சர்னா என்ன, இது எல்லாமே நம்ம 6th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கோம் இல்லையா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இந்த பிக்சரில் வந்து பார்த்தோம்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? வெரி குட், தெர்மோமீட்டர். ஓகேவா? நம்ம லாஸ்ட் இயர் பார்த்தோம் இல்லையா? அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹீட்டாக இருக்கும்போது அதனோட டெம்பரேச்சர் என்ன அதை மெஷர் பண்ணிக்கலாம். அதே ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தோம்னா கோல்டு ஸ்டேஜில் இருக்கும்போது அதனுடைய டெம்பரேச்சர் என்னன்றதையும் மெஷர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு லிக்விடோடைய டெம்பரேச்சர் என்னன்றதையும் நம்மளால் மெஷர் பண்ணிக்க முடியும். இதெல்லாமே நம்ம லாஸ்ட் இயர் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? ஓகே, இந்த லெசனில் நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அதை தான் உங்களுக்கு லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸில் கொடுத்துருக்காங்க. டு அண்டர்ஸ்டாண்ட் த ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் தெர்மோமீட்டர் எப்படி நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகுது அந்த பிரின்சிபல் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். டு மெஷர் டெம்பரேச்சர் யூஸிங் தெர்மோமீட்டரில் வந்து எப்படி டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறது அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். டு நோ அபவுட் தெர்மோமெட்ரிக் லிக்விட்ன்றது என்னென்னு பார்த்தோம்னா தெர்மோமீட்டரில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லிக்விட். ஓகேவா? நம்ம லாஸ்ட் இயர் படிச்சிருக்கோமா, மெர்க்குரி அப்படின்னு படிச்சிருக்கோம். ஓகேவா? அதுதான் தெர்மோமெட்ரிக் லிக்விட். ஓகே, டு டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் கிளினிக்கல் அண்ட் லெபார்ட்டரி தெர்மோமீட்டர். நம்மளுக்கு தெரிஞ்ச தெர்மோமீட்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிளினிக்கல் தெர்மோமீட்டர், லெபார்ட்டரி தெர்மோமீட்டர், அதனுடைய டிஃப்ரென்ஸ் என்ன அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். டு நோ த வேரியஸ் யூனிட் ஆஃப் டெம்பரேச்சரோடைய வேரியட் யூனிட்ஸ்லாம் என்ன அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம லாஸ்ட் இயர் படித்தது தான் செல்சியஸ் பற்றி படிச்சிருக்கோம், ஃபாரன்ஹீட் பற்றி படிச்சிருக்கோம், கெல்வின் பற்றி படிச்சிருக்கோம் இல்லையா? இங்கே கொஞ்சம் அதை விட கொஞ்சம் டீப்பாக படிக்க போகிறோம். ஓகேவா? டு கன்வெர்ட் இயர் டெம்பரேச்சர் ஃப்ரம் த தெர்மோமீட்டர் ஸ்கேல் டு அதர். ஓகேவா? செல்சியஸ்லேருந்து ஃபாரன்ஹீட் மாற்றுறது, ஃபாரன்ஹீட்லேருந்து கெல்வினுக்கு மாற்றுறது, இந்த மாதிரி டெம்பரேச்சர் வந்துட்டு ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு ஸ்கேலுக்கு எப்படி மாற்றுறது அதை பற்றி நம்ம கொஞ்சம் டீப்பாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா? லெசனோட இன்ட்ரொடக்ஷன் போகலாமா? இந்த பிக்சரை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து சன்னில் இருக்கும்போது நம்மளுக்கு நிறைய ஸ்வெட் ஆகும் இல்லையா? அதே மாதிரி கொஞ்சம் குளிராக இருக்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு ஷிவரிங் ஆகும் இல்லையா? கொடுத்துருக்காங்க பாருங்கள். யூ ஷிவர் வென் இட் இஸ் கோல்ட் அவுட் சைட் அண்ட் ஸ்வெட் வென் இட் ஹாட் அவுட் சைட் இல்லையா? வெளியில் குளிராக இருக்கும்போதும் சரி நம்மளுக்கு நடுங்குது, உடல் நடுங்குது. அதே வெயிலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம உடலானது வேர்க்குது இல்லையா? பட் ஹவு கேன் யூ மெஷர் தோஸ் வெதர் டெம்பரேச்சர்? சரியா, அந்த டெம்பரேச்சர் நம்மளால் மெஷர் பண்ண முடியுமா? Temperature is involved in many aspects of our daily lives, including our own bodies and health and weather, and how hot the stove must be in order to cook food. இல்லையா? நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து பார்த்தோம்னா நம்ம டெய்லி லைஃப்பில் நிறைய இடத்துல வந்துட்டு பார்த்தோம்னா இருக்குது. நம்ம டெய்லி லைஃப்பில் வந்து பார்த்தோம்னா நம்மளோட பாடி டெம்பரேச்சர் என்ன அது கரெக்டாக இருந்துச்சுன்னா தான் நம்ம வந்து நல்லா ஹெல்த்தாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறோம். வெதர் கண்டிஷன் சொல்லும் போதும் டெம்பரேச்சர் பற்றி சொல்கிறோம். நம்ம சமைக்கும் போதும் வந்து பார்த்தோம் அப்படின்னா டெம்பரேச்சர் பற்றி நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஹீட் அண்ட் டெம்பரேச்சரை பற்றி தான். ஓகேவா? ஸோ தெரிஞ்சுக்கலாமா டெம்பரேச்சர் என்ன தெரிஞ்சுக்கலாமா? The measurement of warmness or coldness of a substance is known as its temperature. அப்போ டெம்பரேச்சர்ன்றது என்னன்னாக்க ஒரு சப்ஸ்டன்ஸோடைய ஹாட்னஸோ கோல்ட்னஸோ மெஷர் பண்ணக்கூடியதை நம்ம என்ன சொல்கிறோம்? டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? சரி, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஹாட்னஸாக இருக்கா கோல்ட்னஸாக இருக்கா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸோடைய மூவ்மெண்ட்டை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? கொடுத்துருக்காங்க பாருங்கள். It is a measure of the average kinetic energy of the particle in an object. Temperature is related to how fast an atom within a substance are moving. அப்போ டெம்பரேச்சர் வந்து பார்த்தோம்னா எதை பொறுத்து இருக்குன்னா ஒரு சப்ஸ்டன்ஸில் கூடிய ஆட்டம்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுதோ அதை பொறுத்து தான் டெம்பரேச்சர் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் உங்களுக்கு ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. கவனிங்க. The gas particles on the right have more kinetic energy than those on the left. இல்லையா? லெஃப்ட் சைடில் இருக்கிறத விட ரைட் சைடில் இருக்கக்கூடிய அந்த மாலிகுலர்ஸ் எல்லாமே என்னவாக இருக்குது அப்படின்னாக்க வேகமாக மூவ் ஆகுது. சரியா? கைனடிக் எனர்ஜி வந்து அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஸோ த கேஸ் ஆன் த ரைட் இஸ் அட் த ஹையர் டெம்பரேச்சர். ஸோ அது வேகமாக மூவ் ஆகிறதுனால இந்த சைடு ரைட் சைடில் இருக்கக்கூடியது தான் நம்ம வந்து ஹையர் டெம்பரேச்சராக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டெம்பரேச்சர்ஸோட யூனிட்னா என்னென்ன அதை பற்றி நம்ம சொல்லலாம். நம்ம ஏற்கனவே சொன்னது தான். There are 3 units which are used to measure the temperature.
டிகிரி செல்சியஸ், ஃபாரன்ஹீட் அண்ட் கெல்வின். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிகிரி செல்சியஸ், ஃபாரன்ஹீட் அண்ட் கெல்வின். ஓகேவா? சரி, டிகிரி செல்சியஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? செல்சியஸ் இஸ் ரிட்டன் ஹேஸ் degree C and read as degree. For example, 20 degree Celsius. It is the read has 20 degree Celsius. Celsius is called as centigrade as well. ஓகேவா? இப்போ நம்ம எழுதும்போது டிகிரி போட்டு சி போடுறோம். அப்போ நம்ம எக்ஸாம்பிள் எழுதும்போது 20 டிகிரி செல்சியஸ்னு எழுதுகிறோம் இல்லையா? அதை நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா 20 டிகிரி செல்சியஸ்னு படிக்கலாம், இல்லைன்னா 20 டிகிரி சென்டிகிரேட்னு படிக்கலாம். ஓகேவா? ஈஸியாக இருக்கா இது? அடுத்து பாருங்கள், ஃபாரன்ஹீட் பற்றி கொடுத்துருக்காங்க. ஃபாரன்ஹீட் இஸ் ரிட்டன் ஹாஸ் டிகிரி எஃப். ஃபார் எக்ஸாம்பிள் 25 டிகிரி ஃபாரன்ஹீட். இட் இஸ் ரீட் ஹாஸ் 25 டிகிரி ஃபாரன்ஹீட். ஓகேவா? அப்போ எழுதும்போது நம்ம டிகிரி சி போடுறோம், டிகிரி எஃப் போடுறோம் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அடுத்து பாருங்கள், கெல்வின். கெல்வின் இஸ் ரிட்டன் ஹாஸ் கே, கேபிட்டல் கே போடுறோம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் 100 கே. இட் இஸ் ரீட் ஹாஸ் 100 கெல்வின். நம்ம எழுதும்போது 100 கே போடுறோம், ஆனால் சொல்லும்போது எப்படி சொல்லணும்? 100 கெல்வின் அப்படின்னு படிக்கணும். ஓகேவா? த எஸ்ஐ யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் கெல்வின். அதனால தான் நம்ம வந்து கெல்வின் வந்து எஸ்ஐ யூனிட்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? மெஷரிங் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் எப்படி மெஷர் பண்ணலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். த டெம்பரேச்சர் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் வெல் அப்ராக்சிமேட்டட் வித் இன் த கைனடிக் எனர்ஜி ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் இல்லையா? ஒரு சப்ஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுலர்ஸோடைய கைனடிக் எனர்ஜியை வந்துட்டு தான் நம்ம ஆவரேஜாக கால்குலேட் பண்ணி தான் டெம்பரேச்சரை வந்து மெஷர் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா? இருக்காங்க பாருங்கள். த ஹை டெம்பரேச்சர் மீன்ஸ் தட் த மாலிகுல்ஸ் வித்தின் த ஆப்ஜெக்ட் ஆர் மூவிங் அட் எ ஃபாஸ்டர் ரேட் இல்லையா? ஒரு ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய மாலிகுலர்ஸ் வந்து பார்த்தோம்னா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுதுன்னும் போது அதனோட டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகுதுன்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ டெம்பரேச்சர் ரைஸாக இருந்துச்சுனாவே அது உள்ளக்கூடிய மாலிகுலர்ஸ் எல்லாமே வேகமாக மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்து பாருங்கள். பட் த கொஷின் ரைஸ், ஹவு டு மெஷர் இட். இது எப்படி மெஷர் பண்ணுறது? உள்ளுக்குள்ளே வந்து சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு இங்கே மூவ் ஆகுதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் அது எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? Molecules is any substance or very small to analyze and calculate its movement in order to measure its temperature இல்லையா? நம்ம ஒரு ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய மாலிகுலர்ஸ் வந்து மூவ் ஆகும்போது வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப சின்னதாக மூவ் ஆகும். அதை அனலைஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுறது வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒன்று சரியா? ஸோ அது மூவ் ஆகுறது தான் நம்ம கைனடிக் எனர்ஜின்னு சொல்கிறோம் இல்லையா? யூ மஸ்ட் யூஸ் அண்ட் இன்டைரக்ட் மெத்தட் டு மெஷர் த கைனடிக் எனர்ஜி ஆஃப் த மாலிகுலர்ஸ் ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ். அதுவே நம்ம இன்டைரக்ட் மெத்தடில் ஒரு ஆப்ஜெக்டோடைய கைனடிக் எனர்ஜி வந்து மாலிகுலர்ஸோட மூவ்மெண்ட்டை வச்சு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறோம் சரியா? we studied that the solid expand when heat is applied to it. ஓகேவா? நம்ம சின்ன கிளாஸே படிச்சிருக்கோம். ஒரு சப்ஸ்டன்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா ஹீட் எனர்ஜி கொடுக்குறோம் அப்படின்னா அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து சாலிடாக இருந்துச்சுன்னா எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? லைக் சாலிட் சப்ஸ்டன்ஸ் லிக்விட்ஸ் ஆர் ஆல்சோ அஃபெக்டட் பை ஹீட். உங்களுக்கு தெரியும், சாலிடாக இருந்தாலும் சரி லிக்விடாக இருந்தாலும் சரி அது என்ன ஆகும்னா ஹீட்னால அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் சரியா? டு நோ திஸ் லெட் us do the activity 1. இதை தான் உங்களுக்கு ஆக்டிவிட்டி 1ல் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆக்டிவிட்டி 1ல் பாருங்கள், வாட் இஸ் ரெக்வயர்டு, உனக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தோம்னா எ ஸ்மால் கிளாஸ் பாட்டில், அதாவது இங்கு பாட்டில் மாதிரி இருக்கு இல்லையா, அதை கூட நம்ம எடுத்துக்கலாம். எ ரப்பர் கார்க், அண்ட் எம்டி ரீஃபில், வாட்டர், கலர், எ கேண்டில், எ ஃபோக், எ பேப்பர். அவ்வளோ தான். ஓகேவா? சரி, இது எப்படி பண்ணலான்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். வாட் டு டூ? டேக் எ ஸ்மால் கிளாஸ் பாட்டில், ஃபில் இட் வித் கலர்டு வாட்டர். ஒரு கிளாஸ் பாட்டில் எடுத்துக்கோங்க, அதில் வந்து கள்ள தண்ணி வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. நம்ம இங்கு வாட்டர் கூட எடுத்துக்கலாம். ஓகேவா? மேக் ஹோல் அட் த சென்டர் ஆஃப் த ரப்பர் கார்க். ஓகேவா? அதில் வந்து பார்த்தோம்னா ரப்பர் கார்க்கை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சென்டரில் வந்து ஒரு ஹோல் போட்டுக்கலாம். பாஸ் எம்டி ரீஃபில் ஃப்ரம் த ஹோல் ஆஃப் த ரப்பர் கார்க். இப்போ நம்ம எம்டியாக ஒரு ரீஃபில் வச்சுருக்கோம் இல்லையா, அதை அந்த ஹோலில் வந்து நம்ம என்ன பண்ணோம், இன்சர்ட் பண்ணுறோம். ஓகேவா? மேக் த பாட்டில் ஏர் டைட் தென் அப்சர்வ் த வாட்டர் ரைஸ்டு இன் த ரீஃபில். நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம், ஏரெல்லாம் இல்லாமல் நல்லா க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ரீஃபில்ல வந்து பார்த்தோம்னா வாட்டர் வந்து கொஞ்சமாக மேலே வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ மேக் த பாட்டில் ஏர் டைட் அண்ட் அப்சர்வ் த வாட்டர் ரைஸ்டு இன் த ரீஃபில். அப்போ ரீஃபில்ல வந்து பார்த்தோம்னா கொஞ்சமாக வாட்டர் லெவல் வந்து காட்டும். ஓகேவா? மேக் எ ஸ்கேல் ஆன் எ பேப்பர், பிளேஸ் இட் பிஹைண்ட் த ரீஃபில் அண்ட் நோட் டவுன் த portion of the surface of the water. ஓகேவா?
இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த ரீஃபில்ல எந்த அளவுக்கு வந்து சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர் லெவல் இருக்கோ அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம், மார்க் பண்ணிக்க போகிறோம். ஸ்கேல் மூலயமா மார்க் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹோல்டு பாட்டில் வித் ஃபோக் அண்ட் சப்ளை ஹீட் இன்டு வித் கேண்டில். இப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த பாட்டில் வந்து ஃபோக் மூலயமா பிடிச்சிக்கிட்டு ஒரு கேண்டில் வச்சு என்ன பண்ணுறீங்க, அந்த அந்த உள்ளக்கூடிய லிக்விடை வந்து என்ன பண்ணுறீங்க, ஹீட் பண்ணுறீங்க. ஓகேவா? தென் நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். வாட் இஸ் த சேஞ்ச் இன் த சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டர். அந்த சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டரில் வந்து எதாவது சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா கட்டாயம் இருக்கும். அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த சர்ஃபேஸில் கூடிய வாட்டரோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். சரியா? ஸ்டாப் த சப்ளை ஆஃப் த ஹீட் when water is cooled. Observe the surface of water in the refill. What change takes place? Why? இப்போ என்ன பண்ணிட்டோம், ஹீட் எனர்ஜி நிறுத்திட்டோம். இப்போ சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர் வந்து ரீஃபில்ல என்ன ஸ்டேஜில் இருக்கும் அதை அப்சர்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா அதனோட பொசிஷன் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம ஹீட் பண்ணும்போது அதனுடைய லெவல் வந்து வாட்டரோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. அதுவே நம்ம வந்து ஹீட் பண்ணலை, கூல் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகுது, அதனுடைய லெவல் வந்து கம்மியாகுது. ஓகேவா? இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது இம்பார்ட்டன்ட், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. when a liquid is heated, ஒரு லிக்விடை வந்து நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்பேண்ட் அர்த்தம் விரிவடையுதுன்னு அர்த்தம். ஓகேவா? அண்ட் when it is cooled down, அதுவே அதை நம்ம கூல் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக என்ன அது கான்ட்ராக்ட் ஆகும், சுருங்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? when a liquid is heated is expand and when it is cooled down it contract அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இந்த ஆக்டிவிட்டி புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். In a thermometer, when liquid get heat, it is expand and when it is cooled down, it is contract. It is used to measure temperature. ஸோ இந்த சிஸ்டம் மூலயமா தான் தெர்மோமீட்டரில் வந்து பார்த்தோம்னா நம்ம டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். லைக் சாலிட் அண்ட் லிக்விட் ஆப்ஜெக்ட், த எஃபெக்ட் ஆஃப் ஹீட் இஸ் ஆல்சோ அப்சர்வ்ட் ஆன் த கேசியஸ் ஆப்ஜெக்ட். எப்படி சாலிட்லி லிக்விட்லி நம்மளுக்கு வந்துட்டு எக்ஸ்பான்ஷன் நமக்கு தெரிஞ்சுக்கிறோமோ அதே மாதிரி கேசியஸ்லையும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்து பாருங்கள். தெர்மோமீட்டர்னு என்ன சொல்லியிருக்கேன், வெப்பநிலைமானி சொல்லியிருக்கேன்னா கவனிங்க. தெர்மோமீட்டர் இஸ் த மோஸ்ட் காமன் இன்ஸ்ட்ருமெண்ட் டு மெஷர் டெம்பரேச்சர். அப்போ டெம்பரேச்சர் மெஷர் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு என்ன பேருமா, தெர்மோமீட்டர். ஓகேவா? தேர் ஆர் வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் தெர்மோமீட்டர்ஸ். நிறைய தெர்மோமீட்டர்ஸ் வந்து இருக்குது. சம் ஆஃப் தெம் ஆர் லைக் கிளாஸ் டியூப் which look thin and are filled with some kind of liquid. சரியா? பெரும்பாலும் நம்ம பார்க்கக்கூடிய தெர்மோமீட்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அது கண்ணாடி மாதிரி, கண்ணாடி குழாய் மாதிரி இருக்கும். அதில் வந்து ஏதாச்சும் ஒரு லிக்விட் வந்து ஃபில் பண்ண மாதிரி இருக்கும். சரியா? கொடுத்துருக்காங்க பாருங்கள். why mercury or alcohol is used in thermometer. ஏன் தெர்மோமீட்டரில் வந்து பார்த்தோம்னா மெர்க்குரி அப்படின்ற ஒரு லிக்விடும் ஆல்கஹால்ன்ற லிக்விட் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? அதுக்கு வந்துட்டு நீங்கள் கேட்கலாம், வாட்டர் ஏன் நம்ம யூஸ் பண்ணல, அதுக்கு பதில் நம்ம மெர்க்குரி ஏன் ஆல்கஹால் வந்து யூஸ் பண்ணுறோன்னு கேட்கலாம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், வாட்டரை வந்து நம்ம ஹீட் பண்ணும் போது அது கேசியஸ் ஸ்டேட்டுக்கு போயிடும். ஆனால் மெர்க்குரியும் சரி ஆல்கஹாலும் சரி அதே லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும். கொடுத்துருக்காங்க கவனிங்க. Mostly, alcohol and mercury are used in thermometers as they remain in liquid form even with a change of temperature in them. இப்போ புரியுதுங்களா? ஆல்கஹாலும் சரி மெர்க்குரியும் சரி நீங்கள் டெம்பரேச்சரை நீங்கள் வந்து கொடுக்க அது எந்த ஸ்டேஜ்லையுமே லிக்விடாகவே தான் இருக்கும். ஓகேவா? a small change in the temperature cause change in volume of liquid. நீங்கள் கொஞ்சமாக நீங்கள் டெம்பரேச்சர் சேஞ்ச் பண்ணாலையும் அதனுடைய வால்யூமில் கண்டிப்பாக சேஞ்சஸ் வந்து இருக்கும். ஓகேவா? we measure this temperature of measuring expansion of a liquid is thermometer. ஸோ இதன் மூலிமா நம்மளுக்கு என்ன ஆகும்னாக்கா அது எக்ஸ்பான்ஷன் நடக்கும் இல்லையா, அதை வச்சு அதனோட டெம்பரேச்சர் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அப்போ லிக்விடில் நம்மளுக்கு வால்யூம் வந்து எந்த அளவுக்கு எக்ஸ்பான்ஷன் ஆகுதோ விரிவடைதோ அதன் மூலயமா நம்ம டெம்பரேச்சரை மெஷர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெர்க்குரி. மெர்க்குரியோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதை நம்ம வந்து தெர்மோமீட்டரில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, எதனாலும் நம்ம தெர்மோமீட்டரில் யூஸ் பண்ணுறோம். அப்போ அதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும் இல்லையா, பண்பு இருக்கும் இல்லையா, அதை நம்ம படிக்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 5 பாயிண்ட்ஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எழுதி வச்சு படிச்சுக்கோங்க. ஓகேவா? இட்ஸ் எக்ஸ்பான்ஷன் இஸ் யூனிஃபார்ம். சரியா? எப்பயுமே அது விரிவாகும் போது யூனிஃபார்மாக விரிவாகும்னு சொல்கிறாங்க. எப்படி யூனிஃபார்மாக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஹீட் இஸ் எக்ஸ்பேண்ட் பை ஈக்குவல் லென்த். சரியா? அதனுடைய நீங்கள் ஹீட் எனர்ஜி கொடுக்க அதனோட லென்த்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சீராக எக்ஸ்பான்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. யூனிஃபார்மாக எக்ஸ்பான்ஷன் ஆகும்னு சொல்கிறாங்க. சரியா? இட் இஸ் ஒபாக் அண்ட் ஷைனி. இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஷைனிங்காக இருக்கும். ஒபாக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒபாக் அப்படின்னா லைட்டை வந்து என்ன பண்ணாதுன்னா அலோவ் பண்ணாது. ஓகேவா?
இட் டஸ் நாட் ஸ்டிக் டு த சைட் ஆஃப் த கிளாஸ் டியூப். இது என்ன பண்ணாதுன்னா கிளாஸ் டியூப்பில் இருக்கக்கூடிய சர்ஃபேஸில் வந்து ஒட்டாது. ஓகேவா? எப்படி இருக்கும்னா பளபளப்பாக இருக்கும், ஒட்டவே ஒட்டாது. ஓகேவா? இட் இஸ் எ குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட். இது என்ன பண்ணோம்னா ஹீட் நல்லாவே கனெக்ட் பண்ணும். ஓகேவா? அடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இட் இஸ் எ ஹை பாய்லிங் பாயிண்ட். நம்மளுக்கு தெரியும் வாட்டரோட பாய்லிங் பாயிண்ட் வந்து 100 டிகிரி செல்சியஸ்னு தெரியும் இல்லையா? இது பாருங்கள் எவ்வளோ இருக்குது, 357 டிகிரி செல்சியஸ். ஓகேவா? அப்போ அதிகமாக தானே இருக்குது. அண்ட் எ லோ ஃப்ரீசிங் பாயிண்ட் -39 டிகிரி செல்சியஸ். நம்மளுக்கு தெரியும் ஐஸோடைய ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து பார்த்தோம்னா 0 டிகிரி செல்சியஸ் தான் இல்லையா? அதுக்கே நம்ம தொடும்போது சில்லுன்னு இருக்குது. ஆனால் இது என்ன சொல்கிறாங்க, -39 டிகிரி செல்சியஸ் சொல்கிறாங்க. அப்போ ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடிய பொருளோடைய டெம்பரேச்சரை கூட மெஷர் பண்ண முடியும் இல்லையா? ஹென்ஸ் எ வைடு ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் கேன் பி மெஷர்டு யூஸிங் எ மெர்க்குரி டெம்பரேச்சர் தெர்மோமீட்டர். இப்போ நார்மலாக தெர்மோமீட்டரில் நம்ம வந்து பார்த்தோம்னா ஹை டெம்பரேச்சரையும் மெஷர் பண்ணிக்கலாம், லோ டெம்பரேச்சர் நம்மளால் மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரீசனுக்காக தான் நம்ம மெர்க்குரியை வந்து தெர்மோமீட்டரில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சுதா? ஓகே. இந்த லெசனில் பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம், டெம்பரேச்சர்னா என்ன அப்படின்னு பார்த்தோம், டெம்பரேச்சர் மெஷர் பண்ணக்கூடிய யூனிட்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், தெர்மோமீட்டர்னா என்னென்னு பார்த்தோம், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெர்க்குரி என்னென்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ஆல்கஹாலோட ப்ராப்பர்ட்டி என்ன, கிளினிக்கல் தெர்மோமீட்டர், லெபார்ட்டரி தெர்மோமீட்டர் பற்றி கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம். தேங்க்யூ.